ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025ல ரிலீஸ் ஆன ஹை ஃபைவ்ன்ற செம்ம ஜாலியான, அது மட்டும் இல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு கொரியன் ஆக்ஷன் ஃபேண்டசி மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன், அயன்மேன் நிறைய சூப்பர் ஹீரோஸ் படம் பார்த்திருப்போம்ல. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தாங்க இந்த படம். சூப்பர் ஹீரோஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க பவர் ஒரு ரீதியா வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலந்தி கடிச்சதுனால அவருக்கு பவர் வந்திருக்கும். அயன்மேனுக்கு அவரோட சூட்னால பவர் வந்திருக்கும். சூப்பர்மேனுக்கு அவர் பிறக்கும் போதே பவர் இருக்கும். அப்படி நம்ம கதையில வரப்போற 5 பேருக்கு பவர் எப்படி வந்திருக்குன்னா 5 இல்ல மொத்தம் 6 பேருக்கும் தனித்தனியா நடந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனால அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. சூப்பர் ஹீரோஸ் உருவாயிட்டா மட்டும் போதுமா? சூப்பர் வில்லன் ஒரு ஆள் இல்லனா சூப்பர் ஹீரோஸ்க்கு வேலையே இல்லையே. படத்துல வில்லன் வெளிய இருந்தெல்லாம் எங்கேயும் வரலங்க. இந்த 6 பேர்ல ஒரு ஹேருக்கு பேராசை. மீதி 5 பேரோட பவரையும் புடிங்கிட்டு நம்ம தான் இந்த உலகத்துல வாழும் கடவுளா இருக்கணும்னு 5 பேர்கிட்டையும் மல்லுக்கு நிக்கிறான். மொத்தத்துல இவங்களுக்கு கிடைச்சிருக்க சூப்பர் பவர் என்ன? அதை வச்சு கடவுளாக நினைக்கிற கெட்டவனை எப்படி சரி கட்டுறாங்க? அதை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன் ஃபில்லோட சொல்றது தாங்க படத்தோட கதை. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சீரியஸ்க்காக ஆரம்பிச்ச சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு வெறியான சீரியஸும் போயிட்டு இருக்கு. ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்களேன் ஹை ஃபைவ் அட்ராசிட்டிஸா படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு ஆம்புலன்ஸ் சைரனை போட்டுக்கிட்டு படு வேகமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. ஆம்புலன்ஸ்ல இருந்து ஒரு ஆளை இறக்கி ஸ்ட்ரக்சர்ல ஏத்தி ஆபரேஷன் தியேட்டருக்கும் கொண்டு போறாங்க. ஆபரேஷன்லாம் முடிஞ்சதும் பேஷண்ட் பொழைப்பானா இல்லையான்னு தெரியல. அதை பத்தி பேசிக்கிட்டே 2 டாக்டர்ஸ் ரூம்ல இருந்து வெளியே வர கொஞ்ச நேரத்திலேயே ரூமுக்குள்ள இருந்த நர்ஸ் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வருது. என்னடான்னு இந்த 2 டாக்டர்ஸும் போய் எட்டி பார்த்தா அங்க பெட்ல படுத்துட்டு இருக்க பேஷண்டோட கையில டாட்டூ ஒன்னு இருக்கு. பேஷண்ட் செத்துறாரு. உடனே டாட்டூ இருக்க அவரோட கை காத்துல கரைஞ்சி ரூம் முழுக்க சாம்பலா பறகுது. இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட அடுத்து புதுசா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்க ஒரு பொண்ணையும் அவ அப்பாவையும் காட்டுறாங்க. பொண்ணுக்கு இப்பதான் ஆபரேஷன் நடந்திருக்குன்றதுனால அவ வேகமா நடக்கவே கூடாது, உயிர் போற கண்டிஷன் வந்தா கூட ஓடவே கூடாது, இப்படிலாம் அட்வைஸ் போட்டு டாக்டர் பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ண இவளுக்கு அப்பாவை தவிர்த்து வேற யாருமே இல்ல. அதனாலேயே அப்பாவுக்கு பொண்ணு மேல பயங்கர பாசம். சின்ன வயசுல இருந்து இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொத்தி பொத்தி பாதுகாத்து இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லாம பண்ணிட்டாரு. அப்பவே அப்படி இப்ப சாக போன பொண்ணு உயிரோட வந்திருக்கா. என்னெல்லாம் பண்ணுவா மனுஷன். தகப்பனார் கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இதோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முன்னால பொண்ணு உடம்புல எந்த டாட்டுவும் இல்ல. புது ஹார்ட்டை வச்சதுக்கு அப்புறம் கையை பார்த்தா மணிக்கட்டுல புதுசா ஒரு டாட்டூ வந்திருக்கு. சைடு எஃபெக்ட்னால வந்திருக்குன்னு பொண்ணு நினைச்சுக்கிறா. இங்க அப்பா பொண்ணு பேசிட்டு இருக்க. அப்படியே அந்த பக்கம் கடவுளோட பேரை சொல்லி ஊரை ஏமாத்தி கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்க ஒரு வயசான பணக்காரன். வயசாயிட்டதுனால உடம்பு சரியில்லை, சாகிற கண்டிஷன்ல படுத்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் இந்த ஆளுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க. அப்பா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு செத்துருவாரு, சொத்து மொத்தமும் நமக்கு தான் அவரோட பொண்ணு குஜாலா இருக்கா. அவருக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் கூட இந்த லேடியோட ஆள் தான். இருக்கிறதுலயே குப்பை லிவரா வையின்னு டாக்டருக்கு காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டா. ஓல்டு மேன் கூடிய சீக்கிரம் ஓகையா ஆயிடுவான்னு லேடி நினைச்சிட்டு இருந்தா என்ன அதிசயமோ தெரியல, அந்த ஆள் உயிர் வந்த தயிர் பாக்கெட் மாதிரி ஃப்ரெஷ்ஷா எழுந்து உட்கார்றான். அன்எக்ஸ்பெக்டடான லேடி முடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஒரு அப்பா பொண்ணை பார்த்திருந்தோம்ல, அதுல அப்பா டேக்வொண்டா சொல்லி கொடுக்குற மாஸ்டர். பொண்ணுக்கும் ஆபரேஷனுக்கு அப்புறம் டேக்வொண்டா கத்துக்கணும்னு ஆசை. முடியவே முடியாதுன்னு அப்பா அவளை ஓரமா உட்கார வச்சிடறாரு. அப்ப டேக்வொண்டா கிளாஸ்ல ஏதோ ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணிடுறான். நீ போய் பஞ்சிங் பேக்கை 20 உதைச்சிட்டு வா, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு அப்பா சின்ன பையனை அங்கேயே விட்டுட்டு மீதி பசங்களை கூட்டிக்கிட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. இப்போதைக்கு ரூமுக்குள்ள இருக்கிறது அந்த சின்ன பையனும் பொண்ணும் மட்டும்தான். பையனுக்கு பஞ்சிங் பேக் உதைக்க தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். என்னடா தம்பி நீ, அது சரி எங்க அப்பன் ட்ரைனிங் அப்படி, அப்புறம் நீ இப்படி தானே வளர்ந்து நிப்ப, எப்படி உதைக்கிறதுன்னு அக்கா இப்ப சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு பொண்ணு கிருட்டுன்னு ஒரு சுத்தி பஞ்சிங் பேக்கை விட்டா பாருங்க ஒரு உத. பஞ்சிங் பேக் மேல போய் ரூஃப்ல அடிச்சு ரூஃப் செவரே உடைச்சுக்குது. சோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அப்புறம் இந்த பொண்ணு உடம்புல என்னமோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்னன்னு அந்த பொண்ணுக்குமே இன்னும் தெரியல. இது முடிஞ்சு நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும் போலமா, நீ தனியாவே வீட்டுக்கு போயிடு, ஆனா உன் கால் தரையில போடுற சவுண்டு கூட கேட்க கூடாது, அவ்வளோ பொறுமையா நடந்து போகணும். தப்பி தவறி ஸ்பீடா நடந்தும் ஹார்ட் ரேட் அதிகம் ஆயிடுச்சு, அப்பாவோட போனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தெரியும்ல, கடுப்பாயிடுவேன். பொறுமையா பொண்ணு அப்பா பொண்ணு அனுப்பி வைக்க எங்க இவ சொல்றதை கேக்குறா. போற வழியில ஒரு ஸ்ட்ரைட்டான நீளமான ரோடு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆள் கிடக்குறான், அவன் எப்ப பாரு அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், நம்ம சும்மா அதுல ஓடி பார்ப்போம் அப்படின்னு ஷூ லேஸ் எல்லாம் கட்டிட்டு ஓட முடியாதுன்னு நினைச்சுதான் பொண்ணு ஓடுறா. பட் 2 ஸ்டெப் எடுத்து வச்சதும் இவ ஓடலங்க, பறக்குறா. இந்த சிற்றுண்டிக்காக அலைகிற சீட்டா பசியில எவ்வளவு வேகமா ஓடும், அதையே தூக்கி சாப்பிட்டுருவா போல. முன்னால போயிட்டு இருந்த பைக் எல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு புயல் வேகத்துல ஓடுறா. ஓடுறது மட்டும் இல்ல, ஓடுறா, ஜம்ப் பண்றா, மேல மேகத்தையே க்ளோஸ் அப்ல பாத்துட்டு வரா. இப்படி எல்லாம் நடக்கிறப்போ இவ கையில புதுசா உருவாச்சுல டாட்டூ, அது மின்னுது. சோ இவளுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குன்றதுக்கான ஆதாரம் அந்த டாட்டூ தான். ஆக நம்ம பார்த்த வரைக்கும் இந்த பொண்ணோட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, ஜம்பிங், இதுக்காகவே இவ பேரை நம்ம ஒண்டர்கள்னு வச்சுப்போம். கொஞ்சம் வேகமா கூட நடக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா இப்ப இந்த பொண்ணு உசைன் போல்ட்டே ஓரங்கட்டுறாளே. இப்படி ஒரு பவர் கிடைச்சதும் சும்மா
சும்மா இருப்பாளா? கிடைச்ச பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அடிக்கடி ஓடிட்டு இருக்க. அப்படி ஒரு நாள் ஓட ரெடி ஆகும்போது இந்த பொண்ணுக்கு பின்னால இருந்த எவனோ ஒருத்தவன் ஒண்டர்களை வீடியோ எடுக்கிறான். அவளுக்கு தெரியாதுன்னு நினைச்சு வீடியோ எடுக்கிறான். பட் அந்த பொண்ணு இவனை புடிச்சிட்டா. யார் நீ? நானும் உன்னை 2-3 நாளா பாக்குறேன். எங்க அப்பா ஜிம்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரியே, நான் மேட்ரு அப்படின்னு அவன் கையை பிடிச்சி முறுக்க. அப்பதான் தெரியுது ஒண்டர்கள் கையில இருக்க மாதிரியே அதே டாட்டூ இல்ல, வேற விதமான ஒரு டாட்டூ அவன் கையில இருக்கு. என்னன்னு கூப்பிட்டு வச்சு பேசினா. கொஞ்ச நாளைக்கு முன்னால இவனுக்கும் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் கையில டாட்டூ வந்திருக்கு. அப்படின்னா அவனுக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கணும்ல. என்ன சூப்பர் பவர்னு பார்த்தா வாயிலேயே வருதா புயல வர வைக்கிறது தான் அவனோட பவர். பயபுள்ள மூச்சை புடிச்சு ஊதுனான்னா பக்கத்துல இருக்க பொருள் எல்லாம் 10 கிலோமீட்டருக்கு பறக்கும். அதை ஒண்டர்கள் முன்னால செஞ்சும் காட்டுறான். இதனாலேயே இவன் பேரை நம்ம ஊதல்னு வச்சுப்போம். சரி, ஒண்டர்கள் ஊதல் இவங்களுக்கு மட்டும்தான் சூப்பர் பவர் கிடைச்சிருக்குன்னு பொண்ணு நினைச்சா இல்லம்மா. ஒரு ஆளோட உடம்புல இருந்து 6 விதமான ஆர்கனை மத்தவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னால மொத்த சூப்பர் பவரையும் வச்சிருந்த யாரோ ஒருத்தவங்களோட உடம்புல இருந்து 6 ஆர்கன்ஸையும் எடுத்து அதுல உனக்கு ஹார்ட்டையும் எனக்கு லங்ஸையும் வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம 2 பேருக்கும் சூப்பர் பவர் வந்திருக்கும். அப்போ மீதி 4 ஆர்கன் இருக்குல்ல, அதையும் யாருக்காச்சும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பாங்கல்ல. சோ நமக்கு இருக்க மாதிரியே அந்த 4 பேருக்கும் வேற வேற சூப்பர் பவர் இருக்கும். நாம அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஊதல் சொல்லிட்டு இருக்கும் போதே சூப்பர் பவர் இருக்க 3வது ஆளை காட்டுறாங்க. இவனோட பவர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்றது. கரண்ட்னு மட்டும் இல்ல, எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையும் இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சொடக்கு போட்டான்னா அதெல்லாம் இவனுங்க சொல்றது தான் கேட்கும். ஏன், இவன் எங்கேயோ இருந்துகிட்டு யாரோ ஒருத்தவங்களோட போனுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சா கூட இவன் அனுப்ப நினைக்கிற மெசேஜ ஒரு சொடக்குல அனுப்ப முடியும். இதை வச்சுக்கிட்டு இவன் பண்ற அட்டூழியா இருக்கே. போற இடம் வர இடத்துலலாம் செல்மிஷம் பண்றான். அதுவும் குட்டி குட்டி கேம்பிளிங் சென்டருக்கெல்லாம் போய் அங்க ஜாக்பாட் மிஷின் ஒன்று இருக்கும்ல, ஜாக்பாட் அடிச்சா பணமழை குவியுமே, அதுல இவன் கைவரிசையை காட்டி பணமா அள்ளி போட்டுட்டு இருக்கான். இவனுக்கு கண் விழிய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. இவன் கையிலயுமே ஒரு டாட்டூ இருக்கு. இவனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒண்டர்கள் ஊதல் இருக்க இடத்துக்கு போக அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல இருக்காங்க. அங்க ஒரு ஆன்டி கொஞ்ச நாளைக்கு முன்னால இதுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு குணமாகிட்டமேன்ற சந்தோஷத்துல அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வண்டியில எனர்ஜி ட்ரிங்க் ஒண்ணு வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கா கொடுத்துக்கிட்டே நம்ம ஆளுங்கள்ட்ட வரப்போ ஆன்டி கிட்னியை மாத்தினதா சொல்லுது. ஒருவேளை இதுக்கும் சூப்பர் பவர் வந்திருக்குமோ அப்படின்னு ஆர்வமா ஆன்டியோட மணிக்கட்டை பார்த்தா எந்த டாட்டுவும் இல்ல. அது சரி, இது வெறுங்குப்பி போல, கொடுத்ததான் கொடுக்குற, இன்னொரு ஜூஸ் பாட்டில கூட ஆன்டி சந்தோஷமா குடிச்சிட்டு போவோம்ல அப்படின்னு ஊதல் கேட்டு ஆன்டி வண்டியில இருக்க ஜூஸை எடுக்க குனிறப்போதாங்க தெரியுது இவங்களுக்கெல்லாம் கை மணிக்கட்டுல டாட்டூ இருக்குல்ல. ஆனா ஆன்டிக்கு பின்பக்க இடுப்புல ஒரு டாட்டூ இருக்கு, ரவுண்டா. சோ ஆன்டியும் இவங்கள ஒரு ஆள் தான். பட் பிரச்சனை என்னன்னா ஒண்டர்களுக்கும் சரி ஊதலுக்கும் சரி அவங்க சூப்பர் பவர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஆன்டிக்கு அதோட சூப்பர் பவர் என்னன்னே தெரியல. பரவாயில்ல, தனியாவே இருந்தீங்கன்னா அப்படிதான், உள்ள இருக்க பவர் வெளியே வராமலே இருக்கும். என் கணக்குப்படி நம்மள மாதிரியே இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள இருக்க பவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். ஆனா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல இப்படின்னு ஊதல் சொல்லிட்டு இருக்கும் போதே சொடக்கு மேன் இருக்கான்ல, அவன் இவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்ச சொடக்கு மூலியமா மியூசிக்கை போட்டுக்கிட்டு ஸ்டைலா இங்க வந்தவன் டபுக்கு டபுக்குன்னு சொடக்கலையே. ஒண்டர்களா இருக்கட்டும் ஊதலா இருக்கட்டும் ஆன்டியா இருக்கட்டும் இவங்க 3 பேரோட போனையும் ஹேக் பண்ணி நம்ம கையில இருக்க போன்ல தானே நம்ம யாரு என்ன பண்றோன்ற மொத்த ஜாதகமும் இருக்கு. 3 பேரோட போனையும் ஹேக் பண்ணி அவங்க ஜாதகத்தை அப்படியே ஒப்பிக்கிறான். அது இருக்கட்டும், முதல்ல இவங்க இருக்க இடத்த இவன் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அத ஆன்டி கேட்டா எனக்கே தெரியலங்க, நீங்க காலையில ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல இருந்தீங்கல்ல, நானுமே அங்க இருந்தேன். எதாச்சியா நான் அவங்க 3 பேருக்கு பக்கத்துல வரப்போ என் கையில இருக்க டாட்டூ தானா பிரைட்டா மின்னுச்சு, அதை வச்சுதான் அவங்களை கண்டுபிடிச்சு வந்தேன் இப்படின்னு சொடக்குமேன் சொல்லி அவன் பவர் எல்லாம் பார்த்த ஆன்டி நம்ம 4 பேர்ல உனக்கு தான்ப்பா வெயிட்டான பவர் இருக்கு, பேசாம நீயே இந்த டீமோட லீடர் ஆயிட அப்படின்னு பார்த்ததும் பதவியை கொடுக்க ஊதலுக்கு அது பிடிக்கல. மேடம், யார் இவன்? நல்லா மகப்பேறு மருத்துவமனையில பிறந்த மனித குரங்கு மாதிரி இருந்துகிட்டு நம்ம பர்மிஷன் இல்லாம நம்ம போனை ஹேக் பண்ற அக்யூஸ்ட் இவனை லீடர்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஊதல் முறைச்சதும் ஐயோ என்ன இப்படி விமர்சனம் பண்றீங்களே, சார் என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொடக்குமேன் கேட்க, நான் ஒன்னும் உன்ன மாதிரி திருட்டு பையன் இல்லடா, டீசெண்டா கதை எழுதுற கதாசிரியர்னு ஊதல் சொன்னா, ஆமா இவர் அப்படியே கதை எழுதி புடுங்கி புல்ல நட்டுருவாரு அப்படின்னு சொடக்குமேன் கலாய்க்கிறான். 2 பேருக்கும் செட்டே ஆகல. ஆரம்பத்துல இருந்தே டிஷ்யூம். இன்னொரு பக்கம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி செத்துருவான்னு நினைச்ச ஒரு ஓல்டு மேன் திரும்ப உயிரோட ஏஞ்சி உக்காந்தான்ல. நான் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, கடவுளோட பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறது தான் இந்த ஆளோட வேலைன்னு. மக்களை கும்பலா கூட்டி அவங்கள சித்து வேலை காட்டி ஏமாத்துறதுக்குனே ஒரு ஆடிட்டோரியமே வாங்கி வச்சிருக்கான். பெரிய கௌரவ காடி இவரு, பூமியை பொளந்துட்டு தான் மேல சேர்ல உட்காந்து வருவாரு. ஆடிட்டோரியம்ல இந்த ஆளோட என்ட்ரிக்காகவே அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கானுங்க. சோ ஓல்டு மேன் சேர்ல மேல வர அதே டைம் ஆடிட்டோரியம்ல ஓல்டு மேனோட பொண்ணும் கூட இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. கடைசியா ஓல்டு மேன் ஆடிட்டோரியம்ல ஷோ பண்றப்போ இவரோட பொண்ணு சொல்லி ஓல்டு மேன் அடிச்சு படுக்க போட்டதே இந்த வேண்டப்பட்டவன் தான். இவன் என்ன கனவா கண்டான், அஸ்தியாக வேண்டிய வயசுல இருந்தாலும் அத்லெட் மாதிரி ஏஞ்சி நிப்பான்னு ஓல்டு மேனுக்கும் தெரியும் இவன் தான் நம்மள அடிச்சான்னு. சோ என்ன அடிச்சுட்டு என் முன்னாலேயே நல்லவ மாதிரி வந்து நிக்கிறியா
அப்படின்னு கோவத்துல ஓல்டு மேன் வேண்டப்பட்டவனோட கழுத்தை பிடிச்சதும் அங்கதாங்க ஓல்டு மேனோட கையில இருக்க டாட்டூவை நமக்கு காட்டுறாங்க. ஆக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நடந்ததுல இந்த ஆளுக்குமே ஒரு சூப்பர் பவர் வந்து போச்சு. அதுவும் விரித்தனமான பவருங்க. என்னன்னா ஓல்டு மேன் வேண்டப்பட்டவனோட கழுத்தை பிடிக்கிறானா, உடனே ஓல்டு மேனோட கையில இருக்க டாட்டூ மின்னுது. அடுத்த செகண்டே ஓல்டு மேனோட நரைச்ச முடி மூஞ்சில இருக்க சுருக்கம்லாம் வேண்டப்பட்டவனுக்கு போய், வேண்டப்பட்டவனுமே கொஞ்சம் வயசானவன் தான் இருந்தாலும் அவனோட வயசுக்கேத்த இளமை ஓல்டு மேனுக்கு வருது. இத பக்கத்துல இருந்து பார்த்த ஓல்டு மேனோட பொண்ணெல்லாம் சூப்பர், இனிமேல் இந்த ஆளை ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே அப்படின்னு மிரண்டு போய் நிக்கிறா. அதோட இந்த சீனை முடிச்சிட்டு சூப்பர் பவர் இருக்க ஆறாவது ஆளை காட்ட அவர் ஒரு கம்பெனியோட சூப்பர்வைசர். இவர் வேலை செய்யற கம்பெனில சேஃப்டி மெஷர்மெண்ட் சரியா இல்ல. எப்ப எது எவன் தலையில விழுந்து எவன் உயிர் போகும்னு தெரியாம இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அத பத்தி ஒரு லேபர் சூப்பர்வைசர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். இவரா ஓனர், இவரால என்ன பண்ண முடியும்? சோ கம்ப்ளைண்ட் பண்றவன பேசி சரி கட்டிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்த ஒரு பெரிய கொக்கி ஒரு லேபரோட இடுப்புலயே விழுந்து வலி தாங்க முடியாம அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கவங்களாம் டாக்டர் ஆம்புலன்ஸ்னு கூப்பிட அலைஞ்சிட்டு இருந்தா சூப்பர்வைசர் பதமா போய் அடிப்பட்டவனோட உடம்புல எந்த இடத்துல அடிபட்டு இருக்கோ அந்த இடத்துல கைய வச்சதும் இன்ஸ்டன்டா அவனோட உடம்புல இருந்த வலியெல்லாம் போய் அந்த வலி அப்படியே சூப்பர்வைசரோட உடம்புக்கு வந்துருது. சோ இதுதான் இவரோட சூப்பர் பவர். அடுத்தவங்களோட வலியை இவரால எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டாருன்னா போதும், இவரோட உடம்புக்கு வந்த வலி இவரை விட்டு பறந்து போயிடும். இவரோட உடம்புல மாத்தி வைக்கப்பட்ட உறுப்பு பான்கிரியாஸ்னு சொல்லுவாங்கல்ல, கணையம், அதை மாத்தி வச்சிருக்காங்க. எப்படியோ சூப்பர் பவர் இருக்க 6 பேரையும் காட்டாங்களா, ஆனா இந்த 6வது ஆளை இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. இதுக்கு நடுவுல அப்பாவோட சூப்பர் பவரை கண் கூட பார்த்தா அவரோட பொண்ணு ஆபரேஷன் பண்ண டாக்டரை கூப்பிட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் அப்பாவுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. நீ கூட சொன்னல ஒரு ஆளோட உடம்புல இருந்து தான் 6 உறுப்பு எடுத்தோம், அதுல ஒண்ணு என் அப்பாவுக்கு வச்சோன்னு. என் அப்பாவுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குன்னா மீதி 5 உறுப்பை யார் யாருக்கு வச்சீங்களோ அவங்களுக்கும் ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கணும். 5 பேரையும் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வாங்க, அவங்கள ரிசர்ச் பண்ணி ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாப்போம் அப்படின்னு மீதி பேரை தூக்கிட்டு வர இவ ஆளுங்களை ஏவி விடுறா. இது தெரியாத நம்ம ஆளுங்க ஆன்டி, ஊதல், ஒண்டர்கள் 3 பேரும் ஒரு கிரவுண்ட்ல நின்னு சொடக்கு மேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வரல. அவனுக்கு பதில் அவங்கிட்ட இருந்து ஹீரோயின் செல்லுக்கு ஒரு மெசேஜ் தான் வருது. என்ன கோழி அமுக்குற மாதிரி ஒரு இடத்துல அமுக்கிட்டாங்க, வந்து காப்பாத்துங்கன்னு. இவன் தான் சூப்பர் பவர் கிடைச்சிச்சுன்ற போதையில சின்ன சின்ன இல்லீகல் கேம்பிளிங் சென்டர்லாம் போய் அங்க ஜாக்பாட் மிஷின்ல சொடக்கு போட்டு ஜாக்பாட் அடிச்சு பணம் சம்பாரிச்சான்ல. எத்தனை நாள் தான் ஓனர் பாத்துக்கிட்டு சும்மாவே இருப்பான்? புடிச்சு போட்டான். பயபுள்ள தெளிவா சொடக்கு போட்டே என்ன காப்பாத்துங்கன்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிடுச்சு. கேம்பிளிங் சென்டருக்கு 3 பேரும் வராங்க. ஆஹா, ஒலி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது அப்படின்னு இவங்கள பார்த்து சொடக்கு மேன் ஹாப்பியானா, வந்த ஊதல் இவனை காப்பாத்துவான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா கக்கூஸ்க்கு ஓடுறான். அட டேய், நல்லா பஞ்சிங் பண்ண பரோட்டா மாதிரி நூல் நூலா ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு நேரம் பார்த்து பழி வாங்குறல்ல அப்படின்னு சொடக்கு மேன் கதற. திரும்ப வெளியே வந்த ஊதலுக்கு இவனை காப்பாத்த விருப்பமே இல்ல. ஆனா ஒண்டர்களும் ஆன்டியும் அவனை காப்பாத்தி தான் ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. ஆன்டி ஜூஸ் விக்கிற ஆன்டி தானே, கையில இப்போ ஜூஸ் பாட்டிலும் ஸ்ட்ராவும் வச்சிருக்கு. ஒண்டர்கள் என்ன பண்ணிடுறா, அதுல இருந்து ஒரு ஸ்ட்ராவ் எடுத்து ஊதலோட மூக்குல விட்டு ஒரு ஆட்டினதும் போட்டாம் பாருங்க ஒரு தும்பல. எதிரில் இருக்கவங்களாம் காத்துல காணாம போறானுங்க. அவனுங்க மட்டையா இருக்க டைமிங்லயே அங்க இருந்து எஸ்ஸா இல்லாமனு 4 பேரும் பில்டிங்கை விட்டு வெளியே வந்தா அந்நேரம் பார்த்துதாங்க இவங்களை தேடிட்டு இருந்த ஓல்டு மேன் பொண்ணோட ஆளுங்க கண்ணுல 4 பேரும் மாட்டிக்கிறாங்க. ஆன்டியோட ஜூஸ் வண்டி, அதுல ஆன்டி, ஊதல், சொடக்கு மேன் 3 பேரும் ஏறி வண்டியை பிடிச்சிக்கிறாங்க. பின்னால ஒண்டர்கள் வண்டியை புயல் வேகத்துல தள்ளிக்கிட்டு ஓடுறா. இவங்களுக்கு பின்னால கேம்பிளிங் சென்டரோட ஆளுங்க ஒரு கார்ல, அதுக்கு பின்னால ஓல்ட் மேன் பொண்ணோட ஆளுங்க ஒரு கார்ல சேசிங் தீயா நடக்குது. இதெல்லாம் விஷுவலா பாத்தீங்கன்னு வைங்களேன், வேற லெவல்ல இருக்கும். இதுல பங்கம் பண்றது ஒண்டர்கள் தான். இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கப்போ வழியில நடுவுல ஏதாச்சும் வரும்ல, அப்படி பல தடைக்கல் வந்தாலும் அதெல்லாம் படிக்கல்லாம் மாத்தி பாஞ்சு போயிட்டு இருக்கா. நடுவுல இவ அப்பா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ரெஸ்பான்ஸ் பண்ணலனா அந்த ஆள் பேசுறத காது குடுத்து கேட்க முடியாது. சோ ஒண்டர்கள் போன் எடுத்து பார்க்கும்போது திடீர்னு வண்டி வேற வழியிலையும் இவ வேற வழியிலையும் பிரிஞ்சிடுறாங்க. தனியா போயிட்டு இருந்த வண்டி போற வேகத்துல நேரா போய் ஒரு இடத்துல குத்த போகுது. தக்காளி ஷார்ட் கட்ல வந்து வண்டியை லெஃப்ட் ஹேண்ட்லயும் ரைட் ஹேண்ட தரையிலையும் வச்சு அடிச்சா பாருங்க ஒண்டர்கள் ஒரு ட்ரிஃப்ட். அடாடாடாடாடா, செலுத்து போய் சில்லறைய செதற விடலாம், அவ்வளோ மாசா இருக்கும். ஒரு வழியா பின்னால துரத்திட்டு இருந்த 2 கார் கிட்ட இருந்தோம் 4 பேரும் தப்பிச்சிடுறாங்க. என்ன இந்த ஓல்டு மேன் பொண்ணோட ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க இவங்களோட சாகசத்தை போன்ல வீடியோவா எடுத்துறானுங்க. இது முடிஞ்சு மறுபடியும் ஊதலுக்கும் சொடக்கு மேனுக்கும் முட்டியுது. சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ, எங்கெங்கயோ கை வச்சு 420 வேலை பண்ணி நீ மாட்டுறதும் இல்லாம எங்களையும் ஏன்டா சேர்த்து மாட்டி விடுற அப்படின்னு ஊதல் கத்தவே. டேய் டேய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா சும்மா நீ என்ன 420ன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ மட்டும் என்ன ஒழுங்கா? நீ கதை எழுதுறன்னு தானே சொன்ன, சொந்தமாவா கதை எழுதுற? எவனோ எழுதின கதையை இன்டர்நெட்ல போட்டு அது மூலயமா பணம் சம்பாதிக்கிற படுபாவி நீ எல்லாம் என்ன பத்தி பேசலாமா அப்படின்னு ஊதலோட போனை ஹேக் பண்ணி கண்டுபிடிச்ச விஷயத்த சொடக்கு மேன் ஓப்பனா சொன்னதோட மட்டும் இல்ல, ஊதலோட பேங்க் பேலன்ஸ்ல இருந்த காசு எல்லாத்தையும் கரைச்சு விட்டுறான். இதுல சண்டை தீவிரமாக தடுக்க போன ஒண்டர்களை வேற ஊதல் ரொம்ப ஹாஷா திட்டிடுறான். சோ சண்டையோட முடிவுல 4 பேருக்குள்ள ஒத்துமை இல்லாம 4 பேரும் 4 திசையில தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. இவ்வளவு நாளா ஒண்டர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு
யாருமே இல்ல, இப்பதான் நம்மள மாதிரியே இருக்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சிட்டாங்களேன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா. அதுலயும் ஒருத்தவன் நம்மள திட்டான்னதும் ஒண்டர் கேர்ள் அவ அப்பா கிட்ட ஓன்னு அழுதுட்டு இருக்க. எத்தனை நாள் இப்படியே அவங்க 4 பேரும் பிரிஞ்சிருக்க முடியும்? ஒரு நாள் ஒண்டர் கேர்ள் ஊதல மீட் பண்ணும்போது, ரொம்ப சாரிமா, எனக்கு ஓ மேல எந்த கோவமும் இல்ல, நல்லா டெவலப் பண்ணாத தேவாங்க போட்டோ மாதிரியே இருக்கான்ல அந்த சொடக்கு மேன், அவன் மேலதான் கோவம், நடுவுல ஒன்ன திட்டேன், ஆன்டி கிட்ட வேற கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல, அவங்கள்ட்டையும் சாரி கேட்டதா சொல்லிட்டுறியா அப்படின்னு ஊதல் சொல்லவே, வாயன் நீ திட்டுவ, உனக்காக நான் போய் சாரி கேட்கணுமா? நான் எல்லாரையும் ஒரு இடத்துல கும்பலா கூட்டுறேன், யார் யார்கிட்ட சாரி கேட்கணுமோ நீயே வந்து கேட்டுக்கோ அப்படின்னு ஒண்டர்கள் ஆன்டியையும் சொடக்குமேனையும் ஒரு இடத்துல கூட்டி வச்சு ஊதலுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் எங்க போனானோ தெரியல, ஆளையே காணோம். இந்த கேப்ல இவங்க இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பயங்கரமான வெடி சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னடான்னு பார்த்தா சூப்பர்வைசர் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா, அங்க ஏற்பட்ட வெடி விபத்து தான் இது. மெஷின் ஒன்னு ஃபால்ட் ஆகி வெடிச்சதுமே சூப்பர்வைசர் கிட்டத்தட்ட உள்ள இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாரு. ஒரே ஒருத்தவன் மட்டும் எந்த மிஷின் வெடிச்சதோ அது இருக்க ரூம்லயே மாட்டிக்கிறான். ரூமோட டோர் வேற க்ளோஸ் ஆயிடுச்சு, தானா திறக்க முடியல. சோ அவனை காப்பாத்த முடியாம சூப்பர்வைசர் டோருக்கு வெளியவே நின்னு கத்திட்டு இருக்க. அப்ப நம்ம ஆளுங்க 3 பேரோட மாஸ் என்ட்ரி. ஒண்டர்கள் தான் அவளுக்கு இருக்க பவரால அடிச்சு துவம்சம் பண்ணுவாளே, ஒரு கதவை அடிச்சு தூள் தூளா நொறுக்கிடுறா. ஆனா எதுக்கு இவ்வளவு பெரிய சாகசம்? இவங்க கூட தான் சொடக்கமேன் இருக்கானே, அவன் ஒரு சொடக்கு போட்டா டோர் தானா திறக்க போகுது, என்ன இன்னும் சின்ன புள்ளத்தனமாவே இருக்கப்போ அப்படின்னு அவன் ஒரு சொடக்க போட இன்னொரு டோரும் ஓபன் ஆயிடுது. உள்ளதான மிஷின் வெடிச்சுது. சோ ரூம் மொத்தமும் ஒரே போக, அதுக்கு நடுவுல தான் எம்ப்ளாயி மாட்டிட்டு இருக்கான். எப்படி உள்ள போய் அவனை காப்பாத்தி கொண்டு வரதுன்னு தெரியல. விழி பிதுங்கி நின்னுட்டு இருக்கப்போ யாம் இருக்க பயமேன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா ஊதலும் இங்க வந்துட்டான். அவனாலதான் ஊதவும் முடியும், உறிஞ்சவும் முடியும்ல. சோ இவன் உள்ள போனான்னா ஊதியே புகையை கிளியர் பண்ணி எம்ப்ளாயி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். சோ அவன் ஒண்டர்கள் 2 பேரும் உள்ள போய் சாக கிடந்த எம்ப்ளாயை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அவனை காப்பாத்தணும்னா அது சூப்பர்வைசரால தான் முடியும். சூப்பர்வைசர் அவன் நெஞ்சில கை வச்சு அவனோட வலி எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டு அவனை காப்பாத்திடுறாரு. அடுத்து இவர் தண்ணி குடிச்சாதானே பழைய நிலைமைக்கு வருவாரு. பக்கத்துல தண்ணி எங்கேயும் இல்ல, தண்ணி எடுத்துட்டு வாடான்னு சொடக்கு மேன அனுப்பி விட்டுறாங்க. அவன் வரத்துக்குள்ள இருந்தால் செத்தே போயிடுவாரு போல. இப்ப என்னடா பண்றதுன்னு அவர் மேல கை வச்சிருந்த ஆன்டி பிளான் பண்ணிலாம் இல்ல, அவர் மேல கை வச்சுக்கிட்டே சாதாரணமா பக்கத்துல இருந்த ஊதலோட கையை பிடிச்சதும் அங்க தாங்க ஆன்டியோட பவர் என்னன்னே தெரிய வருது. ஒரு பக்கம் சூப்பர்வைசர், இன்னொரு பக்கம் ஊதல், 2 பேரோட கையையும் ஆன்டி பிடிச்சிட்டு இருக்கப்போ ஆன்டியோட பின் இடுப்புல இருக்க டாட்டூ பிரைட்டா மின்னுது. இங்க ஊதலோட கையில இருக்க டாட்டூ பெருசாகி அது ஆன்டியோட கை வழியா பரவி இந்த பக்கம் கை வரைக்கும் வந்ததும் சின்னதா ஒரு ஸ்பார்க். சாக போன சூப்பர்வைசர் எழுந்து உட்காந்துடுறான். சோ 6 பேரோட சூப்பர் பவர்ல ஆன்டியோட சூப்பர் பவர் தாங்க பெஸ்ட். எல்லாரோட பவரையும் கோஆர்டினேட் பண்றது தான் ஆன்டியோட சூப்பர் பவரே. சூப்பர் பவர் இருக்க ஆளுங்களோட கையை ஆன்டி பிடிச்சா ஒருவேளை அவங்களுக்கு பவர் குறைஞ்சிருந்தா மறுபடியும் அந்த பவரை ஆன்டியால திரும்ப மீட்டு கொடுக்க முடியும். அப்படி சூப்பர்வைசரை காப்பாத்தியாச்சா, ஓடுறா வெளியேன்னு 4 பேரும் வெளியே ஓடி வராங்க. 5வது ஆளான சொடக்கு மேன காணோம். எங்க போய் சொடக்கு போட்டுட்டு இருக்கானோ தெரியல. திரும்ப அவனை காப்பாத்த எல்லாரும் உள்ள வர சொடக்கு மேன் கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்க ஒரு வெளிச்சமான இடத்துல போயிட்டு மாட்டிக்கிறான். வெளிச்சத்தை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு கடந்த கால பிளாஷ்பேக். சின்ன வயசுல இதே மாதிரி கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்க வெளிச்சமான ஒரு இடத்துல மாட்டி இவனுக்கு என்னமோ ஒண்ணு ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சு பயந்து தப்பிக்க முடியாம அங்கேயே மயக்கம் ஆயிடுறான். அப்ப புகையை ஊதிட்டு உள்ள வந்த ஊதல் நல்லா கிராப் கட்டிங் வெட்டின கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு, பாத்தியா என்கிட்ட திமிரா பேசின, கடைசியில நான் தான் உன்னை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு, மூச்சு விட முடியலையா, வா ஒரு மருத்துவ முத்தத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இழுத்து பிடிச்சு வாயோட வாய் வச்சு அவனுக்குள்ள கொய்யால இப்படி நீ என்ன காப்பாத்தினதுக்கு சாகவே விட்டுருக்கலாமேடா அப்படின்னு பொழைச்ச சொடக்குமேன் ஊதலை வெறி கொண்டு பாக்குறான். இதோட 5 பேரும் ஒரே டீமா ஆயிட்டாங்க. அப்படியே அடுத்த சீன்ல சூப்பர்வைசர் ஒர்க் பண்ண ஃபேக்டரியே ஓல்டு மேனோட ஃபேக்டரி தான். சூப்பர்வைசர் தானே எந்த எம்ப்ளாயிஸ்க்கும் எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தினாரு. அதுக்கு காரணமான ஆளை நான் பாராட்டணும்னு ஓல்டு மேன் சூப்பர்வைசரை பார்க்க வர சொல்ல வந்த இடத்துல சூப்பர்வைசரோட கையில இருக்க டாட்டூவை ஓல்டு மேன் பாத்துறான். அட்ரா சக்கன் நானா, அப்ப எனக்கு ஆபரேஷன் நடந்து எனக்கு மட்டும் சூப்பர் பவர் கிடைக்கலையா, மற்றும் சிலருக்கும் கிடைச்சிருக்கா, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஆளு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கணக்கு பண்ணிட்டு போறான். இவன் கணக்கு பண்றானோ இல்லையோ, இவனுக்கு முன்னாலே இவனோட பொண்ணு ஒரு கணக்கு போட்டுருச்சு. சூப்பர் பவர் இருக்க 5 பேரும் யார் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல முதல் ஆளான சூப்பர்வைசரை தூக்கி ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு ரிசர்ச்சுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ ஓல்டு மேனே அங்க வந்துடுறான். பரவாயில்லையம்மா, அப்பா நினைச்சதா அப்பாவுக்கு முன்னாலே நீ பண்ணிட்ட, நான் சாதாரண ஆளுங்களை தொடும் போதே அவனுங்களோட இளமை எனக்கு வருது, இதுல சூப்பர் பவர் இருக்க ஆளுங்களை தொட்டா அந்த பவரும் எனக்கு வந்துருமே அப்படின்னு ஆசையோட ஓல்டு மேன் போய் சூப்பர்வைசரோட கழுத்தை பிடிச்சா அங்க இந்த ஆளுக்கு ஒரு ட்விஸ்ட். மீதி பேரோட கழுத்தை பிடிக்கும் போது என்ன நடந்துச்சோ சூப்பர்வைசரோட கழுத்தை பிடிக்கும் போது அந்த மாதிரி நடக்கல. செக் பண்ண பக்கத்துல இருக்க வேற ஒருத்தவனை கூப்பிட்டு அவன் கழுத்தை பிடிச்சா அவனோட இளமை எல்லாம் ஓல்டு மேனுக்கு வருது. அந்த ஆளோட பாட்சா சூப்பர்வைசர் கிட்ட தான் பழிக்கல. சோ சூப்பர் பவர் இருக்க ஆளுங்களையே இவர் டச் பண்ணா எந்த மாற்றமும் நடக்காது. இத புரிஞ்சுக்கிட்ட ஓல்டு மேன் இவனுக்கு கணையத்தை மாத்தி வச்சுதானே இந்த பவர் வந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் கணையத்துல பாதி எடுத்து எனக்கு வை, தொட்டு வராத பவரை நான் வெட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓல்டு மேன் சர்ஜரிக்கு ரெடியாக. இன்னொரு பக்கம் ஓல்டு மேன் பொண்ணோட
ஆளுங்க. மீதி சூப்பர் பவர் இருக்க ஆன்டி, சொடக்கு மேன், ஊதல் இவங்க எல்லாரையும் கடத்திட்டு கடைசியா ஒண்டர்களை கத்துறதுக்கு போறப்போ அந்நேரம் பார்த்து அவ கூடவே அவளோட அப்பா இருக்காரு. யாரா இந்த அட்டைங்கப்பா 50 பேர் குரூப்? நான் இருக்கும்போதே என் பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கிறது. அம்மாடி நீ கொஞ்சம் ஓரமா நில்லு, அப்பா அடிக்கிறத பார்த்து பயந்துட போற, இப்ப அவனுங்களை எப்படி சுளுக்கெடுக்கிறன்னு மட்டும் பாரு அப்படின்னு கராத்தேன்ற பேர்ல காத்துல கைய வீசிட்டு இருக்க இந்த இடத்துல ஒண்டர்கள் அப்பாவுக்கே தெரியாம அவருக்கு பின்பக்கத்துல இருந்து இவளை தூக்க வந்த எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறா. இந்த ஃபைட்டுமே சூப்பரா இருக்கும். ஒண்டர்கள் அடிக்கிறதுல ஒவ்வொருத்தவனும் பறக்கும் போதும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நம்மளா இது என்ன திடீர்னு ஐம்புலன்களும் ஹை ஸ்பீட்ல வேலை செய்யுது அப்படின்னு ஆச்சரியம் தாங்கல. கடைசியா ஃபைட் முடிஞ்சு எல்லாரும் ஓடிடுறானுங்க. ஒண்டர்களை பிடிக்க முடியல. ஓடும் போது சில பொருளை தவற விட்டு போயிட்டானுங்க. இதுக்கு முன்னால 3 பேரை கடத்தினானுங்க இல்லையா, அவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் எடுத்த பொருள் தான் இது. யார் யார் எந்தெந்த பொருளை யூஸ் பண்றாங்கன்றது ஒண்டர்களுக்கும் தெரியும். இது ஏன் இவனுங்கள்ட்ட இருக்கு? அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு குழப்பம் ஆயிடுறா. அந்த பக்கம் கடத்தப்பட்ட 3 பேரையும் தனித்தனியா ஒரு கண்ணாடி கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாத மாதிரி. எல்லாரும் ஒன்னா இருந்து அவங்க கையை பிடிச்சாதான் ஆன்டியோட சூப்பர் பவர் வேலை செய்யும். சோ ஆன்டியை விட்டுருங்க. ரெண்டாவது ஊதல். ஊதறது தானே இவனோட பவரே, அதுக்கு இவன் முழிச்சிருக்கணும். முழிக்கவே விடாம இவனை தூங்க வச்சுட்டாங்க. லாஸ்டா சொடக்கு மேன். சொடக்கு போட்டா டோரை திறந்துருவான்னு 10 விரலையும் தனித்தனியா லாக் பண்ணி விட்டாங்க. இருந்தும் காலால சொடக்கு போட்டு என்ன மாச்சு பண்ண முடியுமான்னு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றான். இதுக்கு நடுவுல ஓல்டு மேனோட பொண்ணு ஆபரேஷன் முடிஞ்ச அப்பாவை பார்க்கலாம்னு போனா இப்ப ஓல்டு மேன் இருக்க உருவத்தை பார்த்து அவன் தான் ஓல்டு மேனு சொன்னா நம்ம நம்பவே மாட்டோம். இவ்வளவு நேரமா நல்லா தொங்கி போன தொடக்கறி மாதிரி சுருக்கமா மூஞ்சி வச்சிட்டு இருந்தவன் ஆபரேஷன் முடிஞ்சதும் நல்லா இளவட்ட எலான் மாஸ்க் மாதிரி சின்ன பையன் ஆயிட்டான். நம்மள விடுங்க, சொந்த பொண்ணாலேயே இதுதான் நம்ம அப்பான்னு நம்ப முடியல. போன இளமை திரும்ப வந்துருச்சுன்ற சந்தோஷத்துல இவன் குளிக்கிறதுக்கு தனியா ஒரு ரூமுக்குள்ள போறப்போ திடீர்னு அங்க ஒரு மர்மமான இடம் உருவாகுது. உள்ள போனா ரவுண்டா ஒரு ஷேப்பு, அதுல தெரியுற வெளிச்சம். ஓல்டு மேன் வெளிச்சத்துல கைய வச்சதுமே வெளிச்சத்துல இருந்து வெளியே வந்த ஒரு உருவம் ஓல்டு மேனோட கைய பிடிச்சு உள்ள இழுகுது. அப்படி இப்படின்னு சுதாரிச்சு வெளியே வந்துடுறான். அந்த மர்மமான இடமும் மறைஞ்சிருது. ஆனா இப்ப நடந்ததை வச்சு பாக்குறப்போ ஓல்டு மேனுக்கு ஏற்கனவே ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சு. பத்தாக்குறைக்கு இன்னொருத்தவனோட சூப்பர் பவரையும் எடுத்துக்கிட்டான். அப்படி இருந்தும் நம்மள மீறின ஏதோ ஒரு சக்தி நம்மள இழுகுதுன்னா நமக்கு இந்த 2 பவர் மட்டும் பத்தாது. எல்லாரோட சூப்பர் பவரையும் எடுத்துக்கிட்டாதான் நம்ம எல்லாத்தையும் மிஞ்சின சக்தியா ஆக முடியும். அதான் இவனுக்கு வேலை வைக்காம இவன் பொண்ணே எல்லாரையும் தூக்கிட்டு வந்துட்டாலே. சூப்பர்வைசராவை தூக்குனதுல இருந்தே மீதி பேரையும் நம்ம பொண்ணு தூக்கிருப்பான்றது இந்த ஆளுக்கு நல்லா தெரியும். அதுல 2வது ஆளை பிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு ஓல்டு மேன் ஆளுங்களை அனுப்பி வைக்க இவங்க ஃபர்ஸ்ட் போய் குறிட்டு வரதே சொடக்கு மேன தான். எப்படியோ அவன் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னால காலாலேயே 2-3 சொடக்கு போட்டு ஒண்டர்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுறான். நாங்க எல்லாரும் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம், சீக்கிரம் வந்து சேருன்னு லொகேஷனோட. கூடவே இந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்கு முன்னால ஆன்டி இருக்க ரூமோட கேட்டையும் காலாலேயே சொடக்கு போட்டு திறந்துடுறான். வெளியே வந்த ஆன்டி பக்கத்து ரூம்ல இருந்த ஊதலை எழுப்பிடுது. அங்க சொடக்கு மேன ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனோட ஒரு கருவியை எடுத்து ஓல்டு மேனுக்கு வச்சிடறாங்க. அந்த பக்கம் சொடக்கு மேன் அனுப்பின மெசேஜை பார்த்த ஒண்டர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆபத்துல இருக்காங்க, நான் போய் காப்பாத்தியே ஆகணும், நான் கிளம்புறேன்னு அவ அப்பா கிட்ட சொல்றப்போ பாவம் நீயே ஹார்ட் பேஷண்ட், நீ தனியா போய் என்னமா பண்ணுவ? தம்பி உடையோன் படைக்கஞ்சான் தான் நீ கேள்விப்பட்டிருப்ப. அப்பா உடையோல் எதுக்குமே அஞ்சக்கூடாது, நானும் உன் கூடவே வரேன், 2 பேரும் சேர்ந்து அவங்கள காப்பாத்துவோம். அவருக்கு இன்னமும் பொண்ணுக்கு இருக்க பவரை பத்தி எல்லாம் தெரியல, சோ நானும் கூட தான் வருவேன்னு அடம் பிடிச்சி பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஓல்டு மேனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு சொடக்கு மேனுக்கு இருந்த பவரும் இவனுக்கு வந்துருதுங்க. ஒரு கண்ணு போன சொடக்கு மேன ஒரு இடத்துல போய் படுக்க போட அதே இடத்துல தான் பாதி கணையம் போன சூப்பர்வைசரும் இருக்காரு. ஜி நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் கும்பிட்ட சாமி எதுவும் என்ன கை உள்ள ஜி. அன்னைக்கு நீங்க மயக்கம் போட்டு விழுந்தப்போ நான் தானே உங்களுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர போனேன், அந்த நன்றிக்காகவாச்சு இப்ப என்ன காப்பாத்துங்க ஜி, கண்ணு செம்மையா வலிக்குது ஜி, உங்க பவரை யூஸ் பண்ணி அந்த வலி எடுத்து விடுங்களேன் அப்படின்னு சொடக்கு மேன் கேட்கவே என்னையே பேட்டரிய புடிங்கி உட்கார வச்சிருக்கானுங்க. நான் என்னப்பா பண்றது? சரி கேக்குற, என்னால முடிஞ்சதை பண்றேன்னு ஆல்ரெடி சூப்பர்வைசருக்கு முக்காவாசி பவர் போய் கையில தம்மா தூண்டு டாட்டோ தான் ஒட்டிட்டு இருக்கு. இப்ப சொடக்கு மேன் மேல கை வச்சு மீதி பவரை யூஸ் பண்ணதுல அந்த கொஞ்சம் டாட்டோவும் மறைஞ்சு போயிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஓப்பனிங்லயே பார்த்தோம் இல்லீங்களா, கடவுளோட பேரை சொல்லி மக்களை ஏமாத்த ஓல்டு மேன் ஒரு ஆடிட்டோரியம் வச்சிருந்தத இன்னைக்கு அங்க ஷோ நடக்க போகுது. ஆடிட்டோரியம் முழுக்க மக்கள் கூட்டம் குவிஞ்சு இருக்கு. அங்க பூமியை பொளந்துட்டு சின்ன பையன் கெட்டப்ல பண்ண ஓல்டு மேன், மக்களே இனிமேல் நான் தான் உங்களுக்கு வாழும் கடவுள், என்ன ஃபாலோ பண்ணி என் பின்னாலேயே வரவங்களுக்கு சாவே இல்லாத வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், ஒரு சின்ன சாம்பிள் பாக்குறீங்களா அப்படின்னு கூட்டத்துக்கு நடுவுல இருந்த நடக்க முடியாத ஆளை சூப்பர்வைசரோட பவரை யூஸ் பண்ணி ஓல்டு மேன் நடக்க வைக்கிறான். அடுத்து மூச்சு விட முடியாம சிரமப்பட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணோட வியாதியை குணமாகறான். 3வது அழிக்கவே முடியாத தழும்பு வச்சிருந்த ஒருத்தனோட உடம்புல இருந்து தழும்பெல்லாம் இவன் வாங்கிட்டு தழும்ப மறைய வைக்கிறான். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சா முடிஞ்சு போச்சு. சோ இதெல்லாம் பண்ணி ஓல்டு மேன் மக்களோட மனசை கவர்ந்ததும் அவங்க இவனுக்கு அடிமையாவே ஆயிடுறாங்க. இதே டைம் ஒண்டர்களும் அவ அப்பாவும் பில்டிங் வெளியே வந்துட்டாங்க. இப்பதான் ஓல்டு மேனால எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமே, வெளியே இருக்க கேமரால அவங்க வந்துட்டாங்கன்றத
போறத பார்த்தவன் கடைசி டிக்கெட்டும் வந்துருச்சா புடிச்சு போடுவோம்னு ஆடிட்டோரியமோட பேஸ்மெண்ட்டுக்கு வரதுக்கான வழியை திறந்து விடுறான். 2 பேரும் கீழே வரதுக்குள்ளேயே மேல மக்களுக்கு பாய் சொல்லிட்டு ஓல்டு மேனும் சேர்ல உட்காந்து கீழே வர ஓல்டு மேன் பேசிக்கிட்டே நேக்கா நடந்து போய் ஒண்டர்களோட அப்பாவுக்கு கையை கொடுக்க போகும்போது சூப்பர்வைசர் சொடக்கு மேன் இவங்க கையில இருக்க வேண்டிய டாட்டூ ஓல்டு மேனோட கையில இருந்ததை பார்த்த ஒண்டர்கள் உசார் ஆயிடுறா. கையில ஒரு கொத்து விட்டுட்டு காலை தூக்கி கழுத்து மேலேயே ஒரு கிக்கு விடுறா. ஓல்டு மேனோட கையெல்லாம் முறிச்சுக்குது. பறந்து போய் சேர்கிட்டே விழுந்துடுறான். என்ன புண்ணியம், திரும்ப ஒரு பாடல் தண்ணி குடிச்சதும் உடஞ்ச கை பழைய மாதிரியே ஆயிடுது. பாடுறா இது என்ன புதுசா இருக்குன்னு ஒண்டர்கள் அப்பாவுக்கு ஒரு ஷாக். இது நடந்துட்டு இருக்கும் போதே மேல தப்பிச்ச ஊதலும் ஆன்டியும் இங்க வந்துடுறாங்களா. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒண்டர்கள் வந்தவங்கள அப்பா கிட்ட அறிமுகப்படுத்த என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வேடிக்கையா தெரியுது இல்ல. 6 அடி சைஸ்ல அசைக்க முடியாத ஒரு உருவம் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். என்ன கண்டுக்காம இப்பதான் நீங்க அறிமுகமாயிட்டு இருக்கீங்க. பாருங்கடா என்னன்னு ஓல்டு மேன் ஒரு சொடக்க போட்டு அங்க இருக்க லைட் எல்லாம் பிளிங்க் பண்றான். அடங்கொப்பதா மௌனே, இது சொடக்கு மேனோட பவர் தானே, இது எப்படி உனக்கு வந்துச்சுன்னு ஆன்டி கேட்டு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதும் எங்க ஆளுங்களே இப்படி பண்ணிட்டியா மவனே, இன்னைக்கு உன் கதையை முடிச்சு மகளிர் உரிமை தொகையில வாங்கின மலர் வளையத்தை உனக்கு வைக்கிறேன்டா அப்படின்னு ஆன்டி ஒண்டர்களுக்கு கிச்சாங் கொடுக்க அவளும் ஓல்டு மேன் கூட சண்டை போட்டு போராடி பாக்குறா. 2 பேரும் பறந்து பறந்து பட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ஒண்டர்களை விட ஓல்டு மேன் தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கான். அவங்கிட்ட வாங்கின அடியில ஒண்டர்களோட கையில இருக்க டாட்டூ கொஞ்சம் கொஞ்சமா வேற மறையுது. அந்நேரம் பார்த்து சொடக்கு மேன் சூப்பர்வைசர் அவங்களுமே இங்க வந்துடுறாங்க. 5 பேரும் ஒன்னா கூடனதும் இங்க தாங்க ஆன்டி அதோட கைவரிசையை காட்டுது. 5 பேரும் ஒன்னா கையை கோத்ததும் ஆன்டியோட சூப்பர் பவர்னால அவங்க கையில இருந்த டாட்டூ மொத்தமா 5 பேரோட கையில பரவி யார் யாரெல்லாம் அவங்களோட பவரை கொஞ்சம் எழுந்திருந்தாங்களோ திரும்ப அதை ரீஃபில் பண்ணி விட்டுருது. இதை ஓல்டு மேன் பாத்துறான். கூடவே ஆன்டியோட இடுப்புல இருந்த அந்த ரவுண்ட் ஷேப் டாட்டூவை பார்த்ததும் வாரே வா, நம்ம போன ஒரு மர்மமான இடத்துல இதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பை தானே பார்த்தோம். அது டாட்டூவா ஆன்டியோட இடுப்புல இருக்குன்னா அப்ப ஆன்டி தான் ஹோல்சேல் ஒருங்கிணைப்பாளரா. எல்லாரோட பவரையும் கோஆர்டினேட் பண்றதே ஆன்டி தான். இந்த ஆன்டி நம்ம கூட இருந்துட்டா போதுமே, எதுக்கு சர்ஜரி பண்ணி பவரை வாங்கிட்டு ஆன்டியை யூஸ் பண்ணியே அவங்களோட பவர் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஓல்டு மேன் திட்டம் போடுறான். அவ்வளவு அசால்ட்டா தூக்கி கொடுத்துட முடியுமா? எல்லாருக்கும் வேற பவர் வந்து போச்சு. சோ ஒண்டர்கள் சிக்னல் கொடுத்து ஊதல் ஒண்டர்களை ஊதி விட்டதும் இவன் ஊதி விட்டா ஒண்டர்கள் என்ன ஸ்பீட்ல போவா அந்த ஸ்பீட்ல போய் ஓல்டு மேனை அடிக்கிறா, உதைக்கிறா, குத்துறா, சண்டை போட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு அடியில இருக்க இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. உடனே சொடக்கு மேன் கீழே எலக்ட்ரானிக் டிவைஸோட அட்டாச் ஆயிருந்த கல்லெல்லாம் சொடக்கு போட்டே ஓல்டு மேன் மேல விழ வைக்கிறான். அதையும் தாண்டி வெளியே வந்த ஓல்டு மேன் ஒரு கட்டத்துல ஒண்டர்களோட நெஞ்சிலேயே ஒரு குத்து குத்துறாங்க. வாயில இருந்து பொழுக்குன்னு ரத்தம் வந்து அவ சுத்தமா அண்டாயிடுறா. எல்லாருமே கிட்டத்தட்ட டயர்ல தான் இருக்காங்க. எதுக்கு இதுக்கு மேலேயும் போராட்டம் பண்ணிக்கிட்டு ஆன்டி அவங்க பவரை என்கிட்ட கொடுத்துட்டானா கத்தி இன்றி ரத்தமின்றி பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிரும். சொன்னா கேள, கிட்ட வா, உன் கைய கொடு அப்படின்னு ஓல்டு மேன் ஆன்டியை கிட்ட கூப்பிடுறான். கிட்ட வந்த ஆன்டியும் நான் தான் அப்பவே சொன்னல இன்னைக்கு உன் சாவு உறுதின்னு, இவ்வளவு சீக்கிரமா நாங்க சரண்டர் ஆவோன்னு எப்படிரா நீ நினைச்ச, இப்ப பாடுறா எங்க அட்டகாசத்தைன்னு ஆன்டி ஓல்டு மேனோட கைய பிடிக்குது. ஏன் இது இப்ப மூச்சு விடாம வீரவசனம் பேசுதுன்னு ஓல்டு மேன் ஆன்டிக்கு பின்பக்கம் எட்டி பார்த்தா அக்கா மக்கா எங்க ஆன்டி மட்டும் தனியா இல்ல, ஆன்டிக்கு பின்னால ஆன்டியோட கைய பிடிச்சிக்கிட்டு 4 பேரும் லைனா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி நிக்கிறாங்க. சேம் டைம் ஆன்டி ஓல்டு மேனோட கைய பிடிச்சிட்டு இருக்கா. அழகா ஓல்டு மேனோட கையில இருக்க டாட்டூல எந்தெந்த டாட்டூ இவங்க டீமை சேர்ந்ததோ அந்த டாட்டூவோட பவர் எடுத்து யார் யாருக்கு அது சேரணுமோ அவங்களுக்கு கொடுத்துருது. இதை ஓல்டு மேன் எதிர்பார்க்கல. புத்துணர்ச்சியோட எழுந்த ஒண்டர்கள் இந்த தடவை ஓல்டு மேனை சம்பவம் பண்றா. அதோட இவ்வளவு நேரமா இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருந்துச்சுல்ல, பாஞ்சு பறந்து எல்லா இடத்தையும் உடைச்சு தானே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. செலெல்லாம் உடைஞ்சு கரண்ட் கண்ணா பின்னான்னு பாஸ் ஆகி இடமே வெடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு. வெடிச்சா மேல இருக்க மக்களும் அவுட்டு. இதை தடுக்கணும்னா சொடக்கு மேனால மட்டும்தான் முடியும். ஆனா அவனுக்கோ கரண்டோட வெளிச்சத்தை பார்த்ததும் இதுக்கு முன்னாலேயே வெளிச்சத்தை பார்த்து இவனோட பழைய பிளாஷ்பேக் ஒன்று நினைச்சு பயந்தான்ல, பிளாஷ்பேக்ல இதே மாதிரி கரண்ட் பாஸ் ஆகிற இடத்துல சொடக்கு மேன் மாட்டிக்கிட்டான். அப்ப இவனுக்கு பின்னால இருந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் இவனை காப்பாத்தாம அங்க இருந்து ஓட்டாங்க. அப்பையில இருந்தே கரண்டோட வெளிச்சத்தை பார்த்தா இவனுக்கு பயம். இப்பவும் அதே பயத்தோட தான் கரண்ட் கிட்ட போறான். ஆனா கிட்ட போய் பின்னால திரும்பி பாக்குறப்போ அப்ப ஓடி போன இவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்ப இருக்க 4 பேரும் ஓடி போல, நாங்க இருக்கோம் நீ நடத்துறான்னு தைரியமா நிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையிலேயே கரண்ட தொட்டவன் கரண்ட கண்ட்ரோல் பண்ணி ஊர் மொத்தமும் பவரை கட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பவர் வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, ஆல் சால்வ்டு. சரி திரும்ப ஒரு தடவை நம்ம பவரை ரீபூட் பண்ணிப்போம்னு 5 பேரும் ரவுண்டா நின்னு ஒருத்தவங்க கையை இன்னொருத்தவங்க பிடிக்கிறப்போ எங்க இருந்து வந்தானே தெரியலங்க. சடனா ரவுண்டுக்குள்ள போந்த ஓல்டு மேன் அந்த பக்கம் ஒண்டர்கள் இந்த பக்கம் ஆன்டி 2 பேரோட கையையும் பிடிச்சதும் டாட்டூ ஒன்னோட ஒன்னு பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனா ஒண்டர்கள் கிட்ட அடி வாங்கினதுனால குறைஞ்ச ஓல்டு மேனோட பவர் எல்லாம் திரும்ப வந்துரும். கையை தட்டி விட நினைச்சாலும் விடமாட்டான். எல்லாரும் என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கப்போ ஒண்டர்கள் மட்டும் வந்ததுமே ஓல்டு மேன் கிட்ட அடி வாங்கி சொருவிக்கிட்ட இவளோட அப்பாவை அப்பா எங்கப்பா இருக்க வந்து இவனை முச்சு விடுப்பா அப்படின்னு ஒரு குரல் விட்டதான். அவர் ஜம்பிங்லேயே வந்து ஒரு கிக் விட்டதும் ஏற்கனவே ஓல்டு மேன் பாதி பவர் இழந்துட்டான். இப்ப ரவுண்ட்ல நின்னு டாட்டூ பரவறதுக்கு முன்னாடி
முன்னால எல்லாரும் கையை இன்னமும் புடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவன் மட்டும் தனியா போயிட்டான்ல, சோ அவன் பவர் மொத்தமா போய் பழைய மாதிரியே ஆள் ஆயிடுறாங்க. அதான் நல்லா ஓனா ஒண்ணுக்கு போன ₹1 நோட்டு மாதிரி மூஞ்செல்லாம் செல்லடிச்சு போயிருக்குமே, ஓல்டு மேன் அந்த மாதிரியே ஆயிடுறான். அந்த கண்டிஷனோடயே ஓல்டு மேன் படுத்திருந்த சேர் திரும்ப மேல ஆடிட்டோரியமுக்கு போனதும் இவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனையை அசால்ட்டா சால்வ் பண்ண நம்ம ஆளுங்க 5 பேரும் கடைசியா ஒண்ணு கூடி லைனா உட்காந்து கெத்து காட்டிட்டோம்ல. இதுக்காகவே நம்ம டீமுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும்டா. அப்பதான் நாளைக்கு கௌரவமா நம்ம பண்ண சம்பவத்தை இந்த டீம் தான் பண்ணுச்சுன்னு வெளியே சொல்ல முடியும். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ஹை-5ன்ற பேரை சூஸ் பண்ணி ஒரே நேரத்துல எல்லாரும் அந்த பேரை சொல்லும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.